ஆந்திரா கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சம் உளுந்து எடுத்துக்கணும். உளுந்து வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு கப் ஃபுல்லாக. இது ஆந்திரா காஞ்ச மிளகா. இது ரொம்ப காரமாக இருக்கும். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிருக்கு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் போதும். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உளுந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா காஞ்ச மிளகா. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கல் உப்பு, அப்புறமா கொஞ்சம் புளி. இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சுத்து மட்டும் அரைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பூண்டு இந்த மாதிரி ஒரு சுத்து அரைச்சோல்ல, இதையும் வந்து இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆந்திரா கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். கருவேப்பிலை சாதம் செய்யலாம், அப்புறம் இட்லி தோசைக்கு பொடி மாதிரி தொட்டு சாப்பிட்லாம்.